மக்களே, ஸோ இன்னைக்கு ஈவினிங் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வைசரை மாற்றலான் இருக்கேன். இந்த வைசரை மாற்றிட்டு ஃபுல் பிளாக் வைசர் போட்டு வேறு என்ன சேஞ்ச் பண்ணலாம், டெயில் டிடி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒருத்தர் இருக்கார், அவர் கடைக்கு போவோம். யார் என்ன சொல்லணுமா, டிடிஎஃப் பெட் ஷாப்பில் போயிட்டு அந்த வைசர் இருந்தால் வாங்கிட்டு, டெயில் டிடி இருந்தால் வாங்கிட்டு, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் மாட்டோம். ஈவினிங் தான் கிளைமேட் நல்லா இருக்கு. உங்களுக்கு வாங்க நான் லேக் வியூ காட்டுறேன். எங்கள் ஏரியாவில் லேக் வியூலாம் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா லேக் வியூ பச்சை பசேல்னு இருக்கா, ஸ்ட்ரைட்டாக பார்த்தா தெரியுதுங்களா, அம்பத்தூர் ஏரி. ஒருத்தன் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோ பண்ணால் முன்னாடி போகலாம். ஒரு எங்கில் அவர் தான். வரான் பார், எனக்குன்னே வருவானுங்க. இங்கே தான் டிடிஎஃப் பெட் ஷாப் இருக்குது. இங்கே நிறுத்தி கேட்போம். போயிட்டு வைசர் இருக்கான்னு கேட்போம். நான் வந்து கேட்டேன், அந்த வைசர் இங்கே இல்லையா, இருக்குது ஆனால் வந்து ரொம்ப ஸ்க்ராட்சாக இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து புதுப்பேட் வழியாக தான் வருவான் ஒர்க் முடிச்சுட்டு. அவனை வாங்கிட்டு வரலான்னு சொல்லலான்னு பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டேது நாய். சரி கைஸ், நம்ம இன்னொரு மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஃபோன் விழாது. அங்கே இந்த இடத்துல நம்மளோட சேனல் பேர் அடிச்சுட்டு வருவோம். ஸ்டிக்கரிங் ஷாப் போய் ஸ்டிக்கரிங் பண்ணலாம். 2 சைட்லேயும் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியும் மென்ஷன் பண்ணி விட்டுறலாம். நான் வரவா திருப்பி இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் தான் இருக்குது ஸ்டிக்கரிங் ஷாப். ஸோ ஸ்டிக்கரிங் ஷாப் போய் அந்த வேலையை பண்ணுவோம். மற்ற 2 ஒர்க்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 டேஸ் கழிச்சு டேரெக்டாக புதுப்பேட் போய் மாட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம கூட ஒரு ஆள் வேணும். எதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி அந்த டெயில் டிடி மாட்டும் போது அதை கைட்டுவாங்கள்ல, அந்த கைட்டும் போதும் அதுக்கு வந்து நம்ம பிடிச்சிட்டு வரத்துக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதனால் அப்புறம் பின்னாடி க்ளவுன் போடலான் இருக்கேன். அதையும் போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக யாருமே வண்டியில் ஏற்றக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தனியாக ட்ராவல் பண்ணோம். இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்டிக்கரிங் ஷாப் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு ஸ்டிக்கரிங்கை வந்து போட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாஸ்க்கு ஃபுல்லாக பிளாக் போட்டு அதில் வந்து என் தலையில் வேலண்டினோ ரோசி அடிக்கணும். நான் எல்லா வண்டியிலுமே கண்டிப்பாக வேலண்டினோ ரோசி இருப்பார்.
இந்த வண்டிலையும் இருக்கணும். அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம அதை பண்ணுறோம். ஸோ நான் சென்னை வந்துட்டேன். சென்னையில் எதனா ஜாப் தேடலான்னு ஒரு பிளான் இருக்குது. இன்னொன்று வந்து ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ். ஸோ அது என்ன பிஸ்னஸ், என்ன ஸ்டார்ட் அப் பிளான் இருக்குதுன்னு சொல்லி நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கும் இப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரியே சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் என்னோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும். பட் அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, பேஷனேட்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறோம்ல, இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஏதோ பண்ணோம் வந்தோம் வாழ்ந்தோம்லாம் இருக்கக்கூடாது. எதனா பண்ணால் உருப்படியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அது விரைவில் வந்து ரிவீல் செய்யப்படும். இங்கேயும் வந்துச்சா கருப்பட்டி பாருங்களேன். ஸோ அதுதான் இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடும். அங்கே ரீச் ஆகிட்ட பிறகு அண்ணா என்னோடய சேனல் பேரை வந்து கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லணும். ஸ்பீடோமீட்டர் கீழேயும் ஒட்டிடுவோம். அப்போ தான் வந்து கோப்ரோவில் கொஞ்சம் நக்கலாக தெரியும். கண்டென்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மதியானம் எங்கேயும் போய் பண்ண முடியல. ஏன்னா நல்லா வெயில் அடிக்குது. வெயில் நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ஜி, தலைவலி வந்துடும் வெயிலில் போனாலே. சரி, இந்த கடையில் போய் பண்ணுவோம். அவர்கிட்ட போய் சொல்லுவோம். வண்டி நல்லா இருக்கு. பாருங்க, இது எங்கே ஓட்ட போகிறேன்னு நான் இப்போ உங்களை காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. டிசைன் பார்த்துக்கோங்க. லோகோ பார்த்தீங்கன்னா ஃபேடாக இருக்கா? ஸோ இது இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். Guys, finally என்னடா அவன் லூஸ் மாதிரி ஏதோ காட்டினானே. இருங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன். திருப்பினா இப்படியா? இப்படிதான், அப்படிதான் அப்படிதான். இந்த பொசிஷன் ஓகேவா? ஸ்ட்ரைட்டாகவே ஓட்டிடுங்க. ஓகே. ஓகே. ஓகே தான். வச்சிடலாமா? வச்சிடலாம். யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் கைஸ். ஓகேவா?
கையே அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ரோஸ் எடுத்துக்க முடியாது. கிளாஸில் இருக்கிற பாக்ஸிங் பரம்பரையிலேயே ரோஸு கிட்ட இருக்கிற கால் படம் மாதிரி எவன்கிட்டையும் கிடையாது. ஸ்டைலாக டான்ஸ் ஆடுற போலே இருக்கும். அதனால தான் பேர் டான்ஸிங் ரோஸ். கைஸ் நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணிட்டோம். வேலண்டினா ரோஸி மை கடவுளே. பைக்கிங் கிங்குங்க அவர். எப்படிங்க நம்ம வண்டி நினச்சதெல்லாம் போட்டாச்சு. நம்ம சேனல் பேர் லாஸ்ட்டாக பார்த்தீங்களா, EJ Edwin Vlogs. இந்த துணியை வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அங்கே வைக்கக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, நம்ம வைப்போம். கைஸ் இன்றைக்கி அப்படியே டைம் எனக்கு இப்படி போயிடுச்சு கைஸ். எவ்வளோ தெரியுமா ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே சேர்த்து சொன்னால் 300 rupees கைஸ். நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச அண்ணா 300 ஆயிடுச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். எல்லா வண்டியிலையும் 46 இருக்குங்க. VR 46னாலே எங்கள் ஏரியாவில் யார் வச்சுருப்பான்னா எட்வின் தான் அந்த வண்டி வச்சுருப்பான்னு தெரியும். என் ப்ளூ கலர் R15 இருந்தது V2. ஸோ அந்த V2வில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக MotoGP ப்ளூ தான் எடுப்பேன்னு சொல்லி என் தலைவனுக்காகவே அந்த வண்டி வாங்கினேங்க. ஃபஸ்ட்டு R15 V2. அதில் வந்து பெரிய ஃபோட்டோவே அடிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டைம் கிடைக்கல. கேரளாவில் வந்து எனக்கு தெரியாது அங்கே எங்கே ஸ்டிக்கரிங் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு வந்து அடிச்சுக்கலான்னு விட்டேன். நான் வாங்கின வண்டியிலே இந்த வண்டி தான் நான் ரொம்ப அடித்து ஓட்டாமல் பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கேன். இந்த வண்டி ஹைவேஸில் வரும்போது மட்டும்தான் 120 போனேன். அதுக்கு மேலே நான் ஸ்பீடே போனது கிடையாது. ஒரே ஒரு டைம் தான் 2 times ஒரு மொத்தமாகவே ஒரு 5 வாட்டி தான் நான் இந்த வண்டியை பவராக க்ரூஸ் பண்ணியிருக்கேனே. மற்ற தடவைலாம் 50-70 தான் போகுது. தெரில, இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. என் ஃப்ரெண்டும் V4 தான் வச்சுருக்கான். பட் அவனோட வண்டி ஓட்டிட்டு என் வண்டி ஓட்டினா அப்படி ஷோரூம்லேருந்து ஒரு வண்டி இறக்குனா எப்படி இருக்கும் அதே கண்டிஷன் இன்னுமே. அதனாலே இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த ஃப்ரண்ட்டு மாஸ்க் இருக்குல்ல, வைசர், இந்த வைசரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா டெயில் டிடி வந்து அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்சால் வந்து மட் ஃப்ளாக்ன்ற பாருங்கள், கீழே கார்டு இருக்குல்ல, அந்த கார்டை மாற்றி விட்டுருவோம். மதர் சோத் எப்படி போகிறான் பாருங்களேன். ஆனால் கார் ஓட்டுறவங்களெல்லாம் திட்டக்கூடாது கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் கார் கற்றுப்பீங்கல்ல, அப்போ வந்து பைக்காரங்க சேட்டை பண்ணுவாங்க பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு கோவம் வரும். அந்த மாதிரி தான். ஸோ கார் ஓட்டும் போது நம்ம அவங்கள திட்டுறது கூடாது. ஏன்னா அது நம்ம ஓட்டும் போது தான் அந்த வழி தெரியும். நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்க அவங்க லூஸ் மாதிரி ஓட்டுற மாதிரி தெரியும். பட் அவங்க வந்து 4 சைடும் பார்க்கணும். ஸோ 4 சைடில் எதனா ஒரு சைடு லைட்டாக தட்டிச்சுன்னா கூட அவங்கள தேவையில்லாமல் கேள்வி கேட்பாங்க, தேவையில்லாமல் ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் கார் ஓட்டுறது கஷ்டம் தாங்க, சிம்பிளான விஷயமே கிடையாது. ஸோ நான் தெரியாமல் திட்டேன், ஐம் சாரி. ஸோ இன்றைக்கான விலாக் பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டிக்கரிங் பண்ண வந்தாங்க, பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு இருக்காது. ஏன்னா எனக்கு அந்த லோகோ வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் அதில் வந்து ஏலியன் ஸ்டிக்கர் ஓட்டினேன். மற்றபடி அந்த லோகோ பிச்சுட்டு இன்னொரு லோகோ ஓட்டினாலும் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லி எனக்கு சம் ஃபீட்பேக் வந்தது. அதனால தான் நான் அது ஒட்டலை. ஓகேங்களா? ஸோ கைஸ், நம்ம வந்து வீடியோ எண்டப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் எதுவும் இல்லை, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு
ஃபுட் ரிலேட்டட் நைட்டு போய் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா. பட் ஃபுட்டு ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன்னா அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தம்பி ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னான். ஸோ அவனுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போயிட்டு எனக்கும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் அடுத்த பிளான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ண முடியும். ஓ மை காட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.